தமிழ் சினிமாவுல இதுவரைக்கும் இயக்குனராக மட்டும் இல்லாமல் மக்களுடைய மனதை வென்றுள்ள லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போது முற்றிலும் புதிதான ஒரு அவதாரத்துல திரைக்கு வராரு. ஹீரோவாக இந்த முயற்சி சாதாரணம் கிடையாது. லோகேஷ், அருண் மாதேஸ்வரன், அனிருத் அப்படின்னு இந்த முப்பெரும் கூட்டணி உருவாக்கத்துல டிசி அப்படின்ற மிரட்டலான ஒரு விதமான ஸ்டைல் கலந்த ரொமான்டிக் வயலன்ஸ் படம் தான் தற்போது உருவாக்கிட்டு இருக்கா. இந்த படத்துடைய பட்ஜெட் வெறும் 25 கோடி மட்டுமே அப்படின்னு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலுமே வெளியாக இருக்கு. இவ்வளவு பெரிய பெயர்கள் இணைக்கும் ஒரு படத்திற்கு மிகவும் குறைந்த தொகை. காரணம், கூலிக்கு பிறகு சன் பிக்சர்ஸ் ரேட்டட் படங்களை தாங்க விரும்பலையா. இதனால இந்த திட்டம் கைவிடப்படும் அப்படின்ற நிலையில இருந்தது. ஆனால் அந்த சமயம் ஒருவரே இந்த திட்டத்தை காப்பாற்றியிருக்காரு. அவர்தான் நம்ம அனிருத் அவர்கள். அனிருத் அவர்கள் தான் இந்த படம் செய்ய வேண்டும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக இந்த கூட்டணியை மீண்டுமே இணைச்சிருக்காரா. மேலும் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுடைய அடுத்தடுத்த லைனப் பற்றி அதிர்ச்சிகரமான தகவலுமே வெளியாக இருக்கு. அதன்படி அடுத்ததாக லோகேஷ் அவர்கள் கைதி 2 திரைப்படத்தை தான் எடுப்பார் அப்படின்னு எல்லோராலுமே பேசப்பட்டது. ஆனால் திடீரென டிசி படத்துல இணைஞ்சிட்டாரு. அதே போல இவருடைய லைனப்ல ஏகப்பட்ட மாறுதல்களுமே இருக்கா. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடித்த கையோடு அடுத்ததாக அதிர்சாரை வைத்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை கொடுக்க இருக்காரா. அதன் பின்புதான் கைதி 2 திரைப்படத்தை கையில் எடுக்க போவதாக சொல்லப்படுது. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிர்சர் AK 64 அப்படின்ற படத்துல நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனை கமிட் பண்ணியுமே வச்சிருந்தாரு. ஆனால் தற்போது அந்த படத்துல இருந்து ஆதிக் ரவிச்சந்திரன் விலகி உள்ளதாக சொல்லப்படுது. AK 64 படத்தையே நம்ம லோகேஷ் அவர்கள் தான் இயக்க உள்ளார் அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிக்குடைய கதையில அதிர்சருக்கு தற்போது திருப்தி இல்ல அப்படின்னுமே சொல்றாங்க. மேலும் அந்த கதையை டெவலப் பண்ணி வர சொல்லி AK அவர்கள் சொல்லியிருக்காராம். ஆகையால AK 65வது படமாக அந்த படம் உருவாக வாய்ப்பு இருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.